ஒய்ஃப் எப்படியே பார்ப்போம், ரொம்ப நினைப்பாங்க எங்க எப்படிங்கிறது எப்படியா இருக்குது. மனமடங்கி விண்போல் ஆனால் உற்று வரும் மகா மாயை ஒழிந்து போகும். ஆனால் வேலை செய்யக்கூடாது. சாப்பிட்டா பூரியை சாப்பிடணும், அவ்வளோ அதிகமான செய்யணும். நல்லா இருக்கு, கழி நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இருக்கு, எழுது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல, சுமாரா இருக்கு, ஏதோ ஒரு மன நினைக்கல, அது தப்பு இல்லை, அது அனுபவம். அந்த டேஸ்ட்டை பத்தி பேசி மனசு பேசலாம், அதான் மௌனம். அதை பத்தி பேசணும், சும்மா ஜன மாதிரி சாப்பிடக்கூடாது. ஒய்ஃப் எப்படியே பார்ப்போம், ரொம்ப நினைப்பாங்க எங்க எப்படிங்கிறது எப்படியா இருக்குது அப்படின்றது இல்லை, அந்த சுவை. சாப்பிட்டு பிடிச்சிட்டு அதை பத்தி கமெண்ட்றீங்களா இல்ல நடுவுல சொல்றோம்? என்ன தோணுதோ இல்ல, என்ன தோணுதோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கமெண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. சாப்பிட்டு கை கழுவ ஒரு போன் வரும், சொல்லலாம் நினைப்பேன், நல்லா இருந்தது சொல்ல நினைப்பேன், போன் வந்துடும், மிஸ் ஆயிடும். உடனே அந்த பொண்ணு சொல்லும், சாப்பிட்டு போன் எடுத்து போடுறான், நல்லா இருக்குதா இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறான், ஓன் இல்லாம உனக்கு தான் தெரியும். அது சாப்பிடும்போது சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு சூப்பரா இருக்குது சாம்பார் நல்லா இருக்கியா, அப்ப பேசி அப்புறம் சாப்பிட ஒரு கேப் கூட. எதையுமே முடிச்சுட்டு செய்வேன் நினைக்காதப்பா, எதையும் முடிச்சா செய்ய முடியாது. சார் இந்த வேலை முடிச்சுட்டா அப்ப நான் ஃப்ரீ சொல்றேன், இந்த பொம்பளை அப்புறம் ஃப்ரீப்பா, அடுத்த பொம்பளை நீ ஃப்ரீ ஆகவே முடியாது. இருக்கிறதுல ஃப்ரீயானாதான் உண்டே தவிர அது அடுத்ததுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லைன்னா நான் ஃப்ரீ ஆகிடுவேன் சார், இதுதான் சார் இந்த ஸ்டேஜில் முடிஞ்சிடும் அப்புறம் நான் ஃப்ரீனுவான். ஒரு நாளும் ஆக முடியாது, அது விடாது. கர்மா இருக்கிறதுனால உயிரோட கிடையாது. நீ உயிரோட இருக்கிறது காரணமே கர்மாக்கள் நிறைய இருக்குது, அதனால விட்டு வச்சுக்கிது. கர்மாக்கள் முடிஞ்சா 8 பேர் மேலே போயிருப்பேன். நாங்கள் ஒன்று கடலில் வந்து பார்த்து மலர்கள் வைப்போம், ஏன் வைக்கல? ஒன்று கர்மா இருக்குது, கடவுள் விட்டு வச்சுக்குது. ஸோ வி ஆர் ஹேவிங் கண்டினியூஸ் கர்மா, ரொம்ப ரொம்ப இன்டென்சிவ், அதாவது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அழுத்தமான கர்மா நமக்கு இருக்குது. அது விடாது சாமி. அதனால என்ன பண்ணலாம், அது ரிலாக்ஸ் பண்ணி தான் வரணும் சத்சங்கத்துக்கு. அதே மாதிரி தான் சாப்பிடும்போது, சாப்பிட்றது ஒரு சத்சங்கம் தானே. ஒரு உணவை கஷ்டப்பட்டு செய்யறாங்க, அவங்க நின்று அடுப்பங்கரையில இந்த சூடு நின்று கஷ்டப்பட்டு செய்ய நிற்கிறாங்க. வேற உட்காந்துக்கிட்டு ஃபேன், இந்த சினிமாவில் காட்டுறது சின்ன ஃபேன் போட்டுக்கிட்டு செய்யறாங்க. இல்லை, அவங்களுக்கு ஒன்று போகிறோம், அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், உடம்பு வலிக்கும், கழுத்து வலிக்கும், நின்று செய்யறாங்க. செய்து அதை நம்ம வீட்டுக்காரர்கிட்ட போடுறாங்க. அந்த உழைப்பு அவங்களுக்கு. அதுக்கு நீ சாப்பிடும்போது சின்னதாக சொல்லிட்டு போய் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு, கொஞ்சம் சாம்பார் கொடுத்தா அப்புறம் சாப்பிடு, அப்புறம் ஒரு தடவை பாரு சூப்பரா இருக்கு, ஒரு பாரு, அப்புறம் சாப்பிடு. ஏன்னா முடிச்சுட்டா சொல்ல முடியாது சாமி, எந்த காரியம் முடிச்சுட்டா செய்ய முடியாது. பரிமாறும் போது கைண்டா பரிமாறினாங்கன்னா கம்மியா இருந்தா இது உங்களுடைய மன உணர்வு. எனக்கு வந்து தூக்கி போட்டாலும் சரி, கேட்ச் போட்டாலும் சரி, கொத்துன்னு வச்சாலும் சரி, மேல பார்ப்பேன், சாமி பேசுவார், குடிக்க உணி அந்த ஐட்டத்துல இதுவும் ஒண்ணுதான். இன்னைக்கு தூக்கி போட்டு சாப்பிடணுங்கிறது என்ன சொல்றேன், சரி சார். இன்னைக்கு வந்து கடுப்பா வைப்பாங்க, அதான் நீ சாப்பிட்டானுங்கிறது, சரி சார். அந்த குடித்த உள்ள இதுவும் இருக்கு, ஹவு தே பரிமாறுறாங்க, அது ஒரு உணவு சார்ந்த விஷயங்கள். எந்த இடம், எத்தனை மணி, என்ன உணவு, எப்படி பரிமாறுறாங்க, நீ எப்படி சாப்பிடணும், குறை ஏறி உடனே கீழே விடணுமா, முழுசா சாப்பிடணுமா, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கணுமா, குடிக்காம சாப்பிடணுமா, எல்லா ஐட்டமும் குறித்த ஒன்று அடங்கிருக்கு. அங்கிருந்து வெள்ளதா இருக்கு. பார்த்த சாமி சொல்றாரு, ஒழித்த ஊனை ஊற்றுவித்தால் உண்டு.